ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் டிமார்ட் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிமார்ட்டில் வந்து நிறைய நியூ இயர் கலெக்ஷன்ஸு, அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வின்டர் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பெட்ஷீட்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஆஃபரில் இருக்கும். இந்த டைம் வந்து இன்னுமே நல்லா கம்மியான ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பெட்ஷீட்ஸ்லாம் வந்து 199லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்தது. நிறைய டிசைன்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி டபுள் பெட்ஷீட்ஸு அதுவுமே நல்லா இந்த வின்டருக்கான ஸ்பெஷலான பெட்ஷீட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவுமே ஸ்டார்டிங் வந்து 399லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. டிமார்ட்டில் பெட்ஷீட்ஸோட குவாலிட்டி பற்றி சொல்லவே வேணாம். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்துச்சு. நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய டிசைன்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் 2-3 பெட்ஷீட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் டிமார்ட்லேருந்து. ரொம்ப குவாலிட்டி வைஸ் இது வரைக்குமே சூப்பராக இருக்குது. 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வீக்கெண்ட்ஸில் போயிருந்தால் ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருக்கும். சாட்டர்டே சண்டேனா சொல்லவே வேணாம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ட்ராலிஸே நமக்கு கிடைக்காது, அந்தளவுக்கு ரஷ் இருக்கும். அதனால் நான் மண்டே மார்னிங் தான் போயிருந்தேன். கொஞ்சம் தான் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதனால் மார்னிங் தான் போயிருந்தேன். இந்த நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கூட நல்ல ஆஃபரில் இருந்துச்சு. நான்ஸ்டிக் தவா பார்த்தீங்கன்னா 359க்கு நல்ல பெரிய சைஸ் தவாவாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா குட்டி குட்டியான இந்த பேன்ஸு இதெல்லாம் கூட நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. இந்த இது பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நல்ல கனமான வெயிட்டில் இருந்துச்சு. பின்னாடி இண்டக்ஷன் பேஸோடு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த பேனுக்கும் இதே மாதிரி இண்டக்ஷன் பேஸோடு கொடுத்துருந்தாங்க. ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருந்துச்சு. இந்த பணியாரம் பேன் பார்த்தீங்கன்னா 249க்கு இருந்தது. நான்ஸ்டிக் பேனோடு இருந்துச்சு. நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக அது மாதிரி கோல்டன் கலரில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மிக்சிங் பவுல் பார்த்தீங்கன்னா 799க்கு இருந்தது. இந்த சாஸ் பேன்லாம் 174 ருபீஸ்க்கு இருந்துச்சு. நல்ல குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. குக்கர் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 50% ஆஃபில் இருந்துச்சு. எல்லாமே வந்து 50% ஆஃபில் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான இந்த ப்ரெஸ்டீஜ் பிஜிஎன் பிராண்ட்லாம் கூட நல்லா வந்து ஆஃபரில் இருந்துச்சு. இதே பிராண்ட்லாம் வந்து நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது 2000 அபோவ் தான் இருந்துச்சு. 5 லிட்டர் குக்கர்லாம் செக் பண்ணும்போது இங்கே 1499க்கே அவைலபிளாக இருந்துச்சு. கண்டிப்பாக குக்கர் ஐட்டம்ஸும் கூட நல்லா இருந்துச்சு. நான்ஸ்டிக் பேன்லே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவுமே 249க்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடாயெல்லாம் பாருங்கள், நல்ல வெயிட்டான கடாய், ரொம்ப சூப்பராக இருந்தது. திக்னஸும் இருந்துச்சு, அதே மாதிரி நல்லா அடிகனமாகவும் இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு இந்த கடாயும். அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் பவுல்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹண்டி மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த சாப்பிங் போர்டெலாம் 149. சைஸை பொறுத்து நிறைய வேரி ஆச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த சாப்பிங் போர்டெலாம் எப்போவுமே டிமார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து உட்டன் கிளிப்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து ஸ்டீலில் வந்து கிளிப்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. 79 ருபீஸில் இருந்தது. இந்த குட்டி கப் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 59 ருபீஸ்க்கு. இதே வந்து வெளியெல்லாம் கடையில் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் இவ்வளோ கம்மியாக வாங்கவே முடியாது. நல்லாவே இருந்தது டிமார்ட் ப்ரைஸை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இந்த மோல்டு, இந்த கேக் மோல்டுலாம் வந்து நல்ல கம்மி ப்ரைஸ்க்கே இருந்தது. 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆச்சு. இதுலேயும் வந்து நிறைய ஷேப்ஸ் இருந்தது. நான் பின்னாடி காமிக்கிறேன் அதெல்லாம். இங்கே பூஜா ஐட்டம்ஸ்லாம் கூட நிறைய அவைலபிளாக இருந்தது. ரொம்பவே குவாலிட்டியாகவும் நல்ல ரேட் வந்து ரீசனபிளாகவும் இருந்துச்சு. நிறைய வச்சுருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள் போனீங்கன்னா. அதுவும் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. டிஃபன் பாக்ஸ், இந்த மாதிரி ஏர்டைன் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 49 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஏர்டைட் கண்டெய்னராக இருந்தது. உள்ளே வந்து சில்வர் கோட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற நிறைய டிஃபன் பாக்ஸஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. உள்ளே வந்து 2 கண்டெய்னர்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 299ல் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி வைஸு. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸு இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. கொஞ்சம் ஓரளவு நார்மல் சைஸ் பிளேட்டு 75 ருபீஸ். இந்த மாதிரி பவுல் செட்லாம் பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. வெயிட் வைஸ் சொல்கிறேன், நல்லா கனமாகவும் இருந்துச்சு. இந்த கேக் மோல்டுலேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து அதே ரேஞ்சிலே தான் இருந்தது, 99 ருபீஸ்க்கு. இதே வந்து பக்கத்தில் இருக்க நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து செக் பண்ணியிருக்கேன்.
150 அபோவ் தான் இருந்தது. 99 ருப்பீஸ்க்கே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூன் செட்லாம் வந்து நல்லாவே இருக்கும். குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா டீ சுகர் கப் வந்து ஒன்று பார்த்துருந்தேன். இது வந்து புதுசாக இருந்தது. புது கலெக்ஷனு. ஸ்டீலில் இருந்தது. டீ தூளும் இந்த சுகரும் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது வந்து நியூ கலெக்ஷன் தான். இந்த கடாயெல்லாம் கூட நியூ கலெக்ஷனாக இருந்தது. நல்ல வந்து கனமான கடாயி 899க்கே வந்து சூப்பராக இருந்தது. சாப்பிங் மோடு வந்து சைஸ் வரியாக வச்சுருந்தாங்க. 229லேருந்து அதுக்கப்புறமா 149 இந்த சின்ன கட்டிங் போர்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட சின்னதாக ஒன்று கட்டிங் போர்டு இருந்தது. அது வந்து 119லேருந்து இருந்தது. சூப்பராக இருந்தது. ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸும் இப்போ நிறைய வந்து வச்சுருக்காங்க. இந்த கோல்டன் கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா நிறைய பீசஸ் வந்து இருந்தது. அதில் அது 89 ருப்பீஸ்க்கு இருந்தது. இந்த போர்ட்டபிள் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். 599க்கு சூப்பராக இருந்தது குவாலிட்டி. நம்ம சார்ஜ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் நிற்குது. நான் வந்து இந்த வாட்டி வந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். நிறைய போர்ட்டபிள் லைட்ஸும் இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் கூட நல்லா கம்மியான ப்ரைஸில் இருந்தது. கிளாஸ் பவுல்லாம் பாருங்கள் 149க்கு செம்ம ஒர்த்தான குவாலிட்டியில் இருந்தது. சின்ன சின்ன பிளேட்ஸு இந்த மாதிரி பவுல்ஸு இதெல்லாம் வந்து நல்ல அழகாக இருந்தது. 39 ருப்பீஸ் 59 ருப்பீஸ்க்கே ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது. இந்த மக்கு ஒன்று வந்து வாங்கியிருந்தேன் நான். இது வந்து ஏற்கனவே நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஒன்று உடஞ்சிருச்சு. புதுசாக ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது 99 ருப்பீஸ்க்கு. இந்த பிளேட்ஸ்லாம் கூட 99 ருப்பீஸ் தான். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரோட ஏர்டைட் கண்டெய்னர் வரும். இது வந்து 99க்கு சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. ஷேப்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இது பாருங்கள் பவுல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பவுலு. 39 ருப்பீஸ்லேருந்து 55 ருப்பீஸு அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லாக பிங்க் கலரில் ஒரு பவுலு. இதுவுமே அழகாக இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆச்சு. இந்த செட் பாருங்கள், இந்த கிஃப்டிங் செட் மாதிரி செட் இருந்தது. இது வந்து ஒரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆச்சு. 99 அதுக்கப்புறம் 139 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஒரு இதுக்கும் வேரி ஆச்சு. நல்லா இருந்தது. அடுத்தது இந்த 4 செட்டு உள்ள கிளாஸ் கண்டெய்னரு. இது வந்து ரொம்ப குட்டியாகவும் இருந்தது. 99 ருப்பீஸ்க்கு சூப்பரான குவாலிட்டியில் இருந்தது. இதுவுமே நல்லா இருந்தது. டிமார்ட்டில் எப்போ வந்தாலும் ஒரே ஒரு செராமிக் கிளாஸாவது வாங்கிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 69 ருப்பீஸ்க்கு சூப்பராக இருந்தது. ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இந்த கிளாஸ்லாம் நம்ம டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 49 ருப்பீஸ்க்கு பாருங்கள் நல்ல வெயிட்டாகவும் திக்காகவும் இருந்துச்சு. குட்டி குட்டி இந்த பவுல்ஸ்லாம் கூட நல்லா டிசைன் பண்ணி நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க. வாலெட்ஸ்லாம் கூட நல்லா 149க்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ்லாம் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ரேட் வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ்லாம் கூட நல்லா அவைலபிளாக இருந்துச்சு. சைஸ் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நிறைய சைஸில் அவைலபிளாக இருந்துச்சு. சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 49 ருப்பீஸ். இந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் வந்து 69 ருப்பீஸ்க்கு இருந்தது. அதோட அந்த மூடி மேலே போடுற மூடிலாம் வந்து நல்லா வந்து சூப்பராக இருந்தது. 99 ருப்பீஸ். ஒரு குவாலிட்டியை பொறுத்து நிறைய வேரி ஆச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து நட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் 59 ருப்பீஸ்க்கு. 79 ருப்பீஸ்க்கு நல்ல ஸ்டைலிஷான பாக்ஸ்லாம் இருந்தது. இந்த கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா 89 ருப்பீஸ்க்கு இருந்தது. நல்ல ஏர்டைட் இருந்தது. இது பாருங்கள், இது வந்து புதுசாக இருந்தது. இது வந்து புது கலெக்ஷன்ஸில் இருந்தது. 149க்கு நல்ல சூப்பரான குவாலிட்டி இருந்தது. ஏர்டைட்டாக இருந்தது. நல்லா பார்க்கவும் நல்லா லுக்காக இருந்தது. இந்த பாக்ஸ்லாம் பாருங்கள், 2 வந்து 39 ருப்பீஸ்க்கு இருந்தது. ஏர்டைட் கண்டெய்னர் தான். எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது ஷேக்கிங் இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கையிலேயும் வந்து மொபைல் பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுத்தேன். அதனால் வந்து கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டீட்டெயில்ஸு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.